ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறியா சேனலுக்கு நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 110 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கையில உன்னோட குறிக்கோள் என்னங்கறத மறந்துடாத. என்னை விட்டு போகாத. ரொம்ப நன்றி சாகுரா. சாஸ்கே விடிஞ்சே போச்சு. காலையில இவ்வளவு வேலையா? இவன் எழுந்து சொன்னாதான் தெரியுமே போல இது. கழட்டுறாங்க. அவங்க எல்லா வேலையையும் நாம செய்ய வேண்டியதா இருக்கே. எவ்வளோ நேரம் இருக்காங்க மயக்கத்துல. என்னாச்சு? தூங்குனது போதும், எந்திரி. பனியில தூங்குனீங்கன்னா கண்டிப்பா ஜுரம் தான் வரும். வேண்டாம், என்னை விட்டு போகாத. ரொம்ப நன்றி. சாஸ்கே வேண்டாம். சீக்கிரம் போய் சொல்லுங்க. சொன்னாடி விளங்கிடும் ஊரு. பள்ளிக்காக அவ்வளோ வேலை பண்ணுறாங்க, டயர்டாக இருக்கும்ல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. பிரிண்ட் மூஞ்சி. எங்களை வேலை செய்ய சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்கிட்டீங்களா? இவ்வளவு வெயிட்ட எங்களை தூக்க விட்டுட்டு நீங்க இங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. என்னடா குரலை உயர்த்துறவங்க முன்னாடி. இல்ல, பரவாயில்ல, அதை விடுங்க லேடி ஹோகாகே. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் அது? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நடந்திருக்கு. நடந்துச்சு. சாக்குரா தான் இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொன்னான். அவன் சொன்னதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்னால இதை நம்பவே முடியல. ஒரோச்சிமாரு சொன்ன மாதிரியே நடக்குது. நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் எடுத்துக்கிறத தாண்டி இவன் மட்டும் எப்படிதான் பக்காவா பிளான் பண்றான். மேல போய் மொத்த ஹிடன் லீஃப் வில்லேஜையும் தவிடு பொடியாக்கலான் இருக்கேன். ஆ, இதுதான் கண்டிப்பா அவனுடைய திட்டமா இருக்கும். உச்சிஹாவோட சக்திகளை அவன் அடைய நினைக்கிறான். அது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் இப்ப உடனே ஒருத்தரை பார்த்தாகணும். தயவு செஞ்சு சீக்கிரமா சாப்பிடுறியா ஷிகாமாரு? உங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான மிஷன் வந்திருக்கு. நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா உங்க அப்பாவால உனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. சரி சரி, கத்தாதீங்க. வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு. காலையில ஏஞ்சதும் இதுக்காக இவங்க தொண்டை கிளிய கத்துக்கிட்டே இருக்காங்க. ஆ? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? சரி இருங்க, நான் போய் பாக்குறேன். இவனதான் மிஷினுக்கு அனுப்ப போறாங்க போல. என்ன விஷயம் சொல்லு. அம்மா கூட நீங்க எப்படிதான் இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறீங்களோ எனக்கு தெரியல. நல்ல கேள்விதான் ஷிகாமாரு. ஆனால் பதில் தான் இல்லை. அம்மா இப்படி நடந்துக்கிறது சில நேரத்துல நல்ல விஷயம்தான். தப்பிக்க நமக்கு வழியும் இல்ல. உனக்கும் நடக்கண்டி. அப்ப நீங்களே அனுபவிங்க. ஷிகாமாரு, லேடி ஹோகாகே உன்னை சந்திக்கிறதுக்கு ஒரு மெசேஞ்சர் அனுப்பியிருக்காங்க. தலைவரே, ஃபர்ஸ்ட் மிஷின். நேத்து ராத்திரி சாஸ்கே உச்சிஹா நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா ஹிடன் சவுண்ட் வில்லேஜ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கான். ஊரை விட்டுட்டு போயிட்டானா? எப்படி இது நடந்துச்சு? இது கண்டிப்பா அந்த உரோச்சிமாருவோட வேலையா தான் இருக்கும். நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. உரோச்சிமாரு மாதிரி ஒரு மோசமானவன் கூட இந்த சாஸ்கே உச்சிஹா என்ன பண்றதா இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்றத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா நாம உடனே செயல்பட்டாகணும். ஒரு சூனினா நீ உன்னுடைய முதல் மிஷனை இப்ப உடனே ஆரம்பிச்சாகணும் ஷிகாமாரு. அப்படின்னா அந்த சாஸ்கேவனை திரும்ப ஊருக்கு கூட்டிட்டு வரணுமா? நம்ம எதிரிகள் அவன் கூட இல்லாத வரைக்கும் இது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்க போறது இல்ல. நருட்டோக்கு தெரிஞ்சாப்போ உன்னுடைய மிஷன். இதுல எந்த தாமதமும் இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீ நினைக்கிறத விட இது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஆமா, அவனுங்களை எதுக்குறது கஷ்டம்தான். ஒரோச்சிமாரோட ஆட்கள் அவனை சுத்தியே இருப்பாங்க. கூட ஏதாச்சும் அனுப்பலாம்ல. எனக்கு மட்டும் ஏன் தான் போவாங்க. நடக்குதோ தெரியல. சோலோவா அனுப்பிச்சிருவாங்க. சாஸ்கேக்கு என்னதான் ஆச்சு? அவன் நல்லவன் தான், ஆனா எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்திருக்கான்? என்னெல்லாம் நடக்க போகுதோ? அதே தான்டா எங்களுக்கும் ஓடுது. கூட ஃபைட் பண்றது உறுதினா ஜோனின் சூனின் கொண்ட ஒரு டீமை உருவாக்கி நான் அவங்களை கூட கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன்.
ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். என்ன ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கான பதில் உனக்கே தெரியும். நம்ம ஊர்ல இருக்க ஜோனின்ல ஏற்கனவே மிஷன்ஸ்க்காக நிறைய பேரை அனுப்பி வச்சிருக்கேன். ஐயோ ஊரை பாதுகாக்கிறதுக்காக சில பேர் மட்டும்தான் இங்க இருக்காங்க. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போகணும். இருக்கக்கூடிய கெனின்கள் யாரை வேணும்னாலும் நீ கூட்டிட்டு போகலாம். இன்னும் 6 மணி நேரத்துல நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எனக்கு வேலை செய்யறது பிடிக்காதுதான். ஆனா சாஸ்கே நம்மள ஒருத்தன். அவனை காப்பாத்தி ஆகணும். முடியாதுன்னு சொன்னா மட்டும் என்ன விட்டுறவா போறீங்க நீங்க? ஒரு நிமிஷம் இல்ல, நீ ஒரு பையனை மட்டும் கண்டிப்பா நரட்டோ. கூட்டிட்டு போயே ஆகணும். இருடா அதுக்குள்ள ஏன் இப்படி பேசுறாங்க? இவனெல்லாம் கூட்டிட்டு போனா உருப்பிட்ட மாதிரிதான். வர வழியெல்லாம் கத்தினே தான் வர போறான். ஒரு நிமிஷம் இரு. சாஸ்கே என்னதும் வரான். அவனை தானே இப்ப நீங்க பிடிச்சின்னு வரணும். அது சரி, என்ன தவிர நம்ம டீம்ல வேற யாராவது நல்ல நிஞ்சாஸ பார்த்து வச்சிருக்கியா? பார்த்து வச்சிருக்கேன். அவனே சொல்றான். என்ன தவிர நல்ல நினைச்சு. போதும் எந்திரி. நல்ல நிஞ்சாஸ்னா நல்ல திறமையான நிஞ்சாஸ். இப்போ டாய் பயன்படுத்தலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ எப்படி பேசுறீடா? எனது சோச்சி. பிளான் சாப்பிடணுமா? இது பார்பிக்யூ ஃப்ளேவர். சிப்ஸை காட்டானே சோச்சுது. நீயும் சாப்பிடு. அட பயோட தூக்கத்துல இருந்து எப்படிதான் எழுப்பணுமா? மாசத்துக்கே வந்துடும். சிப்ஸ் பாக்கெட்டை மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. ஆனா கடைசி பீஸ மட்டும் எப்போ நான் தான் சாப்பிடுவேன். சோஜியும் நானும் பல காலமா ஒரே டீம்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். டேய் இவன் மெயின்டைன் பண்றதே கஷ்டமாச்சு. அவனை நம்ம கூட கூட்டிட்டு போலாம். அவன உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு மிஷனுக்கு ஷீனோ மாதிரி ஆட்கள் தான் தேவைன்னு உனக்கு தெரியாதா? அது சரி. சிக்குமார் யோசிக்காம பண்ண மாட்டானே. இல்லை எதுவும் புட்டு புட்டு சண்டை போட முடியும். கடைசி பீஸ யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓ அடங்க ஷீனோவால வர முடியாது. அவன் அவங்க அப்பா கூட ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக போயிருக்கான். ஓ ஒரு நிமிஷம், இவங்களும் நம்ம கூட வராங்களா? சரி அந்த பூச்சிக்காரன் வந்தா நல்லா இருந்திருக்குமே. கதை அப்படி போகுதா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. காலையில எந்திரிச்சு இப்படி மெருக்க மெருக்குன்னு ஓடினா தொப்ப குறையும். ஹேய் ஷிகமாரு, வேற யாராவது வராங்களா? வேற யாராவது நம்ம கூட வந்தா நல்லதா இருக்கும். ஆனா இப்பவே லேட் வேற ஆயிடுச்சு. யார் இருக்கா? போற வழியில நம்ம கிராமத்துல வேற யாரையும் சந்திக்கல. சாக்குரா இருக்கு. நாம மட்டும்தான் மிஷனுக்கு போக போறோம். புரியுதா? ஏய் நிஜி சர்ஜரி நல்லபடியா போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதேதான். அப்படின்னா நீ திரும்பவும் நிஞ்சவா வர வாய்ப்பு இருக்கா? கூடிய ஏய், சீக்கிரம் விஜய் கூட்டிட்டு போக போறாங்கன்னு சொன்னாங்க. நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா? ஜாக்கிரதையாரு. ஆனால் லேக்கு தெரிஞ்சா அவனும் வரேன்னு சொல்லுவானே. எப்படி வர முடியும் அவனுக்கே தெரியும். ஆனா நிஜி பத்தியா லீ கிட்ட எவ்வளவு சாத்தமா பேசுங்கிறான் இப்போ. நீங்க சொல்றது புரியுதா? கஷ்டமான வேலைதான். அதனாலதான் கூட கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போனா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பொம்பளைன்னு வருத்தப்படுவோம். இப்பயா அப்படி நடக்கணும்? லீ, நீதான் முடிவெடுக்கணும். ஓ விருப்பப்படி நீதான் செயல்படணும். விட்றா சீக்கிரம் சரியாயிடும். யாரோட உதவியும் இல்லாம நாளைக்கு இந்த படிக்கட்டை நானே பட்டு பட்டுன்னு ஏறிடுவேன். லீ, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தாராளமா போயிட்டு வா. தன்னம்பிக்கையிலே வாழ்றவன்டா. ஒன்று 2 3 4 சரி கிளம்பலாமா? 5 சிங்கம். யோசி பத்தி மட்டும் தான் தெரியாது. மீதி பேர் எல்லாமே பவர்ஃபுல் தான். அப்போ சரி, கம் ஆன், எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நாம சீக்கிரமா போகணும். லீடர் அவன்டா. நருட்டோ, அது வந்து இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் சொன்னாங்க. ஆனா
இந்த கூட்டத்துக்கு உன்னை விட நல்ல தலைவன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை நம்புறதுக்கு பாழங்கணத்துல போய் விடலாம். அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லி உன்னை நீயே பெரிய ஆளா காமிச்சுக்கிறியா? ஷிகாமாரு மாதிரி சோம்பேறியோட பேச்சை கேட்கறது. அந்த யூனிஃபார்முக்காவது மரியாதை கொடுங்கடா. அவன் பேச்சையா கேட்கல, உன் பேச்சையா கேட்டுருவேன். தலைவர் யாருங்கறத நீங்க யாரும் முடிவெடுக்க முடியாது. நம்ம ஷிகாமாரு மட்டும்தான் ஷூனன் தெரியும்ல. காட்டா பேசிட்டு கோவம். பெரியவங்க எல்லாரும் இந்த மிஷனுக்கு ஷிகாமாரு தான் சரியானவன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாரு தலைவங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல ஏதாவது ஒரு பிளான நம்ம இப்ப போட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சாஸ்கே இப்ப எதிரிகள் கூட இருக்கான். அவங்க கண்டிப்பா நம்மள மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. இது ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனுங்கிறத மறந்துடாதீங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அதுவே நம்ம எதிரிகளுக்கு ஒரு பெரிய பலங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா கவலைப்படாதீங்க. எதிரிகள் நம்மள தாக்குனாங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு அற்புதமான ஃபார்மேஷனை உருவாக்கி இருக்கேன். அதுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கிறான். சொல்றதை கேட்டு செயல்படலனா எல்லாருமே மண்ணோட போயிடுவோம். அது நருட்டோக்கு சொல்றா ஒழுங்கா. நம்ம சிங்கிள் ஃபைல் ஸ்ட்ரைக் ஃபார்மேஷனை பயன்படுத்த போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இதுல முன்னாடி போறவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால முதல்ல போக போறது கீபா. நீ முன்னாடி போ. ஏன்னா மோப்ப சக்தி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நீயும் அக்கா மாறுவோம் நிறைய நடந்திருக்கீங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்ல, உன்னோட மூக்க பயன்படுத்தி சாஸ்கே கண்டுபிடிக்கலாம். உன்னால கண்டுபிடிக்க முடியும். எதிரிகள் வலைய விரிச்சிருந்தா அதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் முன்னாடி போறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அக்கமரவும் நீயும் ஒன்னா செயல்பட்டா பின்னாடி வர இங்க எல்லாரையும் பாதுகாக்க முடியும். இந்த லைன்ல 2வது நான் தான் போக போறேன், உங்க தலைவன். 2வது போறதுனால ஹேண்ட் சிக்னல்ஸ பயன்படுத்தி அமைதியா உங்க எல்லாரையும் என்னால வழி நடத்த முடியும். கீபாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவனோட சிக்னல் இவன் பாஸ் பண்ண முடியும். ரியாக்ட் பண்ண முடியும். நடுவுல, அதாவது 3வது பொசிஷன்ல நருட்டோ. நடுவுல நீ இருக்கிறது தான் நல்லது. முன்னாடியும் போகணும், முன்னாடியும் மட்டும்தான் முன்னாடியும் வேகமா செயல்பட முடியும். எல்லாரையும் காப்பாற்றவும் முடியும். கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. ஷாடோ க்ளோன் ஜுட்சுவை சரியா பயன்படுத்த. 4வது இந்த லைன்ல சோஜி. உன்னோட வேகம் கொஞ்சம் கம்மி தான். ஆனா இந்த கூட்டத்திலேயே உன்னோட ஸ்ட்ரைக்கிங் பவர் தான் ரொம்பவே அதிகம். கீபா, நான், நருட்டோ சர்ப்ரைஸ் அட்டாக்க செய்வோம். கடைசியில நீ அவங்க கதையை முடிக்கணும். தாக்குதலோட 2வது கட்டமே நீதான். நம்ம லைன்ல கடைசியா நீதான் பின்னாடியும் பார்க்கணும், முன்னாடி பார்க்க முடியும். கஷ்டமான பொசிஷன். பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பியாக்குக்கான பயன்படுத்தி ஆபத்து வந்தா உன்னால முன்னாடியே உணர முடியும். கரெக்டா வச்சிருக்கேன். பிளானிங்ல செம்மையா இருக்கு. புரிஞ்சதா? முன்னாடி கரெக்டா நீங்க வச்சிருக்கேன். பிளான் படி நடக்கணுமே. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பொறுப்பேத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கீபா முன்னாடி இருந்து பாத்துப்பான். அவனையும் தாண்டி என்ன நடக்குதுன்னு நான் பாப்பேன். நருட்டோ நீ லெஃப்ட் சைட பாத்துக்கோ. சோஜி நீ ரைட் சைட பாத்துக்கோ. அவன் பின்னாடி. கடைசியா நெஜி நீ பியாக்குக்கான பயன்படுத்தி பின்னாடி மொத்தமா நீ தான் பாத்துக்கணும். அப்ப சரி, நம்ம கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்க நிஞ்ச டூல்ஸை எடுத்து யார் யார் என்ன வச்சிருக்கீங்கன்னு காட்டுங்க. அப்பதான் நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா இப்பவே கேட்டுருங்க. இவ்வளவு கிளியரா புது டீம் உருவாக்கி இருந்தாலும் மத்த டீம் எல்லாம் புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு பிளான உருவாக்கிட்டானே. கேள்வியே இல்ல. உங்க யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இந்த முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்லி ஆகணும். ஆரம்பத்துல இருந்தே அந்த சாஸ்கேக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததே கிடையாது. சொல்ல போனா எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்ப பொறுப்பு ஏத்துக்கிட்டாச்சு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சாஸ்கே இந்த வில்லேஜ் சேர்ந்த ஒரு முக்கியமான நெஞ்சா. அவன் நம்மள ஒருத்தன். அவனை காப்பாத்த என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். ஒற்றுமைதான் நம்ம எல்லாரும். சாதாரணமா நான் பாக்குறதுக்கு ஒரு பெரிய சோம்பேறி மாதிரி தெரியலாம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப உங்க எல்லாரோட உயிருக்கும் நான் தான் பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் விட்டு போ. அடேங்கப்பா, ஷிகமாரு ஒரு ஜூனின் மாதிரி செயல்படுறத பார்க்கவே மாட்டான்னு நினைச்சேன். சீன் காட்டிட்ட போ. ஓகே, என்ன ஆயுதங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கிளம்பலாம். உங்க ஆயுதங்களை காட்டுங்க. என்னடா அது? ஒரோச்சிமாரு மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பா சாஸ்கே பக்கத்துல கூட நெருங்கப்பட மாட்டான். ஏன்னா அவனை ஏற்கனவே சக்தி வாய்ந்தவன். ஒரோச்சிமாரு சக்திகளை வச்சு என்ன பண்ணுவான்? இவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா சாஸ்கே எதுக்காக இப்படி பண்ண? அப்போ சரி, கிளம்பலாமா? வந்துட்டாரா?
உனக்கு ஒன்னும் ஆகலல? லேடி ஹோக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சாரி சாக்குரா, நீ எங்க கூட வர முடியாத. சந்தோஷம்டா. நீ முயற்சி பண்ணனு தெரியும், ஆனா உன்னாலேயே சாஸ்கேவை தடுத்து நிறுத்த முடியல. இப்ப நாங்க தான் அவனை தேடி கண்டுபிடிச்சு வலுக்கட்டாயமா திரும்ப கூட்டிட்டு வந்தாகணும். இதை மன்னிச்சிரு, இப்ப உன்னால இதுல எதுவும் பண்ண முடியாது. நீ வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா சாஸ்கே உன்னுடைய பேச்சையும் கேட்கலையா சாக்குரா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. சாகுரா, நாருட்டோ, நான் உன்கிட்ட ஒரு பெரிய உதவி கேட்க போறேன். அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சாஸ்கேவை என்கிட்ட அது அவனே கூட்டிட்டு செய்வான். வந்துரு. எல்லாரும் அதுக்கு தானே முடிஞ்ச போறாங்க. எல்லாத்தையும் முயற்சி பண்ணு. ஆனா சாஸ்கே நம்ம ஊரை விட்டு போறதை என்னால தடுத்து நிறுத்தவே முடியல. இந்த தருணத்துல அவனை ஒருத்தனால மட்டும்தான் தடுக்க முடியும். ஒருத்தனால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். நாருட்டோ, அந்த ஒருத்தன் நீதான். எல்லாத்தையும் தலைமையில இறக்கி வச்சிருங்க. சும்மா சொல்லக்கூடாது சாக்குரா. சாஸ்கே மேல உனக்கு அன்பு ஜாஸ்தி தான். எனக்கு புரியுது. அவன் உன்னை விட்டு போனது கண்டிப்பா உனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். உன்னுடைய உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ அவனை மதிக்கலனாலும் அவன் உன்னை மதிக்கிறான். சாக்குரா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ? நருட்டோ, அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் யாரு விரும்புறேன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம என் பின்னாடி சுத்துறான். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சு என்ன கோவப்படுத்துறது உனக்கு பிடிக்கும். என்னை பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். ஆனா இன்னும் அவன் என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. அவன் ஒரு பெரிய தொல்லை. இப்பதான் உணர்றாரு. உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறான். நாருட்டோ, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ கவலையப்படாத. அவனை கண்டிப்பா நான் திரும்ப கொண்டு வரேன். இது என்னுடைய வாக்கு. நான் கொடுத்த வாக்கு மீற மாட்டேன். வாக்கு குத்துட்டான்டா. இந்த ஊர்ல இருக்க எல்லாரை விடவும் நீதான் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு உதவி தேவைப்படுறப்ப நீதான் என் கூடவே இருந்திருக்க. நாருட்டோ, இவனதான் நல்லா யூஸ் பண்ணிக்கிற. ஓ வசனத்தெல்லாம் ஓரமா போய் சொல்லு. பேசின மாதிரியே உன்னால அவனை ஒழுங்கா கூட்டிட்டு வந்துட முடியும் நீ நினைச்சுட்டு இருக்கியா? முடியும். நருட்டோ கொடுத்த வாக்க காப்பாத்துவான். இதுதான் என்னுடைய நிஞ்சாவே. சரி வாங்க, எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க? நாம கிளம்பி ஆகணும். தம்பி நீ லீடர் இல்ல. கிளம்பலாம். விட்டா இவ இப்படியும் அழுதுகிட்டே இருப்பா. சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. ஓகே. சாஸ்கேவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்ப நருட்டோ சொன்னதை நீ பார்த்தல்ல, அவன் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவான். நீ பார்த்துக்கிட்டே இரு, நருட்டோ கண்டிப்பா ஜெயிப்பான். லீக்கு நருட்டோ கூட காயமாய் தெரியுறாரு. சாஸ்கே, இந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஹிடன் லீஃப் வில்லேஜை தாண்டி வந்துட்டோம். சரி, இங்க என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல சில முக்கியமான கடமைகளை நிறைவேற்றணும்னு உரோச்சிமாரு சொல்லியிருக்காரு. அதை நாங்க இப்ப செஞ்சு ஆகணும். என்னது? அந்த கடமை என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சாந்திக்கு மூஞ்சி எப்படி மாறி இருக்கு பாரு. ஃபுல்லா நிதிதான். என்னடா? நீ இந்த இடத்தை தாண்டி போறதுக்கு முன்னாடி நீ உன் உயிரை பிரிய வேண்டியது இருக்கும். நினச்சேன். இன்னைக்கு எபிசோட நல்லா இருந்துச்சுங்க. நான் நினச்சேன் வந்து நருட்டோக்கு தெரிஞ்ச என்னடா அவன்ட்டு. நான் நைட்டே தெரிஞ்சுட எல்லாம் பதட்டமாயிடுவான்னு பார்த்தா விடிய வரைக்கும் இவ மயக்கத்திலேருந்து எழவே இல்லை. காலையில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் வந்து நான் என்ன நினச்சேன்னா கிராமமே இப்போ பதட்டமாக எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் மிஷின்ஸ் போயிட்டுருக்காங்க. ஊரில் ஆள் இல்லைன்றதுனால இப்போது சிக்கமார்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவன் பர்ஃபெக்டாக அவன் இப்போ போட்ட பிளான்லாம் எங்களுக்கே ஒரு மாதிரி அப்படி மாதிரி செலுத்திச்சு. பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்தது.
எதனா கொஸ்டின் இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் இல்லை, எல்லாத்தையும் நீயே தான் பண்ணிட்டியடா, இதுக்கு மேலே என்ன இருக்குன்ற மாதிரி நீட்டாக இருந்துச்சு. செமையான ஒரு டீம் தான் போகுது. பட் அவங்கள பீட் பண்ணுற அளவுக்கு முடியுமான்றது இல்லை. எல்லாமே பவர்ஃபுல்லாக சோச்சி மட்டும்தான் தெரியல அவன் என்ன பண்ணுவான் ஏதுன்ட்டு. மீதி பேர்லாம் வந்து நம்ம எக்ஸாம்லேயே பார்த்துட்டோம் ஒருத்தனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்றது. நல்லா இருந்துச்சு. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் தெரில. ஆனால் எனக்கு வந்து லீவ் மேலே தான் கண்ணாக இருந்துச்சு. ஏன்னா பிளான் போடும்போது எல்லாம் அங்கே நின்றுட்டு அப்படியே இல்லைன்னா அவனுக்கு அவனை பார்க்க தான் மாதிரி பாவமாக இருந்தது. அவனும் இந்நேரம் என்ன சொல்கிறது, நல்லா இருந்தால் மிஷின் துள்ளி குதிச்சு வந்திருப்பான். அப்புறம் சாக்குரா வந்து அந்த நருட்டோவை புரிஞ்சுட்டு அது இன்னும் அழுதது வந்து ஓகே இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டாலே அந்த மாதிரி இருந்துச்சு. நருட்டோவும் அவனுக்கும் கொஞ்சம் அது இது இருக்குது. நம்மளை விட சாசுகேக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரிஞ்சும் அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அதையும் வந்து வேல்யூ பண்ணி காப்பாற்றணுன்ட்டு போகிறான். அது அவன் சிரிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவனுக்கு அந்த வலி இருந்தாலும் அந்த சிரிப்போடு சரி நான் பண்ணுறேன்னு சொன்னது. அவன் என்னன்னா யாருமே தான் அவனை புரிஞ்சுக்கல, ஆனால் அவன் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஒருத்தரை பற்றியும் எல்லாத்தையும் ஒரு இதுலேயும் சரி எல்லாரை பற்றியும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவனுக்கு அவனே கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நின்றுக்கிறான். நீங்கள் யாருமே தான் அவனை புரிஞ்சிக்கலன்றது. அது சாக்ரா வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவள் தான் மட்டை தட்டினே இருந்தது, அதனால தான் அவன் மேலே அவ்வளோ கோவப்பட்டது. இப்போது இதெல்லாம் மாறுதுன்றப்போ போய் தலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே எப்போயாவது புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனால் நருட்டோ சாசுகே புரிஞ்சு வச்சுருந்தான். இப்போ அவன் இல்லாமல் போயிட்டான் கடைசியில். அதுதான் இப்போ பாருங்களேன் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது. ஒருத்தன் போயிட்டான்னும் போது அவனுக்கு பிடிக்குதோ பர்சனலாக அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் இல்லை. இந்த கிராமத்தை சேர்ந்தவன் நம்மளோடைய ஃப்ரெண்ட், அவன் நம்ம போய் அவனை பார்த்துக்கணும் அவ்வளோ அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ அழகாக இருக்குது. இதை விட்டுட்டு ஒருத்தன் போயிட்டானா ஏதாவது அப்படியே ஆத்திரமா இருந்தான். இதுதானே சாசுகே புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இப்போ ஈகோ அந்த கோவம் நருட்டோ அது பார்த்துலாம் அதை விட அந்த ஷிக்குமாரோ மாதிரி இருந்திருக்கணும். இப்போது உனக்கு ஆமாம் உனக்கு எதுவுமே இல்லாதான் அம்மா அப்பாவே கொண்டுட்டாங்க, நீ நிற்கிற ஓகே. அதே மாதிரி பசங்க தான் இங்கேயும் நின்றுட்டு இருக்காங்க உன் பக்கத்துலேயும், அவங்களாம் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காங்க, நீயும் நிற்கலாம். அதை விட்டுட்டு வெஞ்சன்ஸ்னு போகிறது வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கு டைம் வரும், உனக்கு இன்னும் டைம் இல்லை. நீ இப்போயே வந்து எல்லாத்தையும் சாதிச்சுன்னா முடியுமா? அந்த லெவலுக்கு வரணும், கொஞ்சம் ஏஜ் ஆகணும், கற்றுக்கணும், இவ்வளோ இருக்குது. இந்த ஏஜ்லேயே நீ வந்து அதை பிடிச்சோன்னா இப்போயே அவனை பழி வாங்கிடணும்னு போகிறது. அது இட்டாச்சு வராமல் இருந்திருந்தா அது அப்படியே இருந்திருக்கும். கொஞ்சம் கற்றுட்டு அப்படி போயிருப்பான். அவன் வந்ததும் அவன் மூஞ்சி பார்த்ததும் அவனால் அது பொறுக்க முடியல போல், இதை பண்ணணும்னே துடிக்கிறான். நேற்று கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவனோட வழி கரெக்டு தானே அப்படின்ட்டு. வழி கரெக்டு தான், பட் வந்து தேர்ந்தெடுத்த வழி இருக்குது பாருங்க, அதுதான் தப்பு. இங்கேருந்தே பண்ணியிருக்கலாமே. இப்போ நருட்டோ இவங்கெல்லாம் இங்கே இந்த வில்லேஜ் தானே சாதிச்சிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இவனுக்கு ஆள் இல்லை, இவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, எதுவுமே இல்லைன்னு இல்லை. வரும் ஒரு டைமுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று நடந்துருக்கும்ல, அதுக்குள்ளே அவசரப்பட்டான்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.